இது தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள். உண்மையின் அடையாளம். நான் சாம்பவி குமாரலிங்கம். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். நீர்க்கசிவு நிறுத்தப்படும் வரை உமாஓய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் சுரங்கம் சார்ந்த அகழ்வுகளை தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானம். பயங்கரவாத அச்சுறுத்தல்கள், போதைப் பொருள் கடத்தல் உட்பட கண்ணனி சார்ந்த அநீதிகள் தொடர்பில் சாக் அமைச்சர்கள் மாநாட்டில் விசேடமாக கவனம் செலுத்தப்படும் என்று அமைச்சர் சாகல ரத்நாயக்க தெரிவிப்பு. மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனைகளை அரச தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி தலை சாய்த்து ஏற்றுக்கொள்வதாக ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்ன தெரிவிப்பு. தொல்பொருள் இடங்களை பாதுகாக்க தொல்பொருள் கட்டளை சட்டங்களுக்கு அமைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் அகிலவிராஜ் காரியவாசம் அறிவிப்பு. பலம் பொருந்திய இரு பெரும் வல்லரசுகளான அமெரிக்க, ரஷ்ய ஜனாதிபதிகள் முதன்முறையாக ஜெர்மனியில் சந்திப்பு. அவை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் மூலம் வழங்கப்படும் நீர் குடிப்பதற்கு சிறந்த தரத்தில் காணப்படுவதாக அமைச்சர் ரவ் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரனவினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார். குடிநீர் போத்தல்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் ராஜித சேனாரத்னவும் பதிலளித்தார். පරිභෝජනයට ගන්නා පානීය ජලයේ තියෙන බැරලෝහ පිළිබඳව අපේ පර්යේෂණාගාරවල තදින්ම අපි ක්‍රියාදාමයක් ක්‍රියා කරනවා. ඉතින් ඒ තුලින් මට සහතික වෙන්න පුළුවන්. அமைச்சர் ரவ் ஹக்கீம் பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடுகையில் குடிநீரில் காணப்படும் பார உலோகம் தொடர்பாக எமது ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நீர் சுத்திகரிக்கப்படும் தாங்கியில் இருந்து நேரடியாக குழாய் மூலம் வரும் நீரை குடிப்பதற்கு பயன்படுத்த முடியும். இது சிறந்த தரத்துடன் காணப்படுகிறது. இது தொடர்பில் நாம் ஆய்வுகளை மேற்கொள்கின்றோம். சமூக நீர்வளங்கள் திட்டங்கள் ஊடாக அனுப்பப்படும் நீர் உட்பட போத்தல்களில் அடைக்கப்படும் நீர் தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன கருத்து வெளியிடுகையில் சமூக நீர்வளங்கள் திட்டங்கள் மூலம் மற்றும் போத்தல்களில் அடைக்கப்படும் நீரில் பிரச்சினைகள் காணப்படுகின்றன. ஒரு சில வர்த்தக நிலையங்களுக்கு பின்னால் போத்தல்களுக்கு நீர் நிரப்பி அவை விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலைமைகள் தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இது தொடர்பில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன பதிலளிக்கையில் இவ்வாறான நிலைமைகள் தொடர்பில் கண்டறிவதற்காக தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான செயற்பாடுகளை எக்காரணம் கொண்டும் அங்கீகரிக்க முடியாது. இது தொடர்பில் விசேட ஆய்வுகளை நடத்தவும் நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் தகவல்கள் இருப்பின் எமக்கு அறிவிக்கவும் என்று தெரிவித்தார். நீர்க்கசிவு இடைநிறுத்தப்படும் வரை உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி யோசனை திட்டத்தின் சுரங்கம் சார்ந்த அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. சுரங்க வீதியில் உள்ள துளைக்கும் இயந்திரத்தையும் எதிர்வரும் 10 நாட்களுக்குள் அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மகாவலி மற்றும் சுற்றாடல் அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்திட்டம் சார்ந்ததாக எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்க ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய உரிய தரப்பினரை அழைத்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியதன் பின்னர் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு அமைய சுவிட்சர்லாந்து நிபுணத்துவ ஆலோசகர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய முன்னெடுக்கப்படும் ஆய்வுகளுக்காக தொழில்நுட்ப உபகரணங்கள் எதிர்வரும் 18ஆம் தேதிக்கு முன்னர் இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளன. அத்துடன் இம்மாதம் 31ஆம் தேதி இலங்கைக்கு வரவுள்ள நோர்வே நிபுணர்களின் பரிந்துரைகள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நிபுணர்களின் ஆலோசனைகள் பரிந்துரைகளை போன்று உள்நாட்டு புத்திஜீவிகளினதும் ஆலோசனைகளை அடிப்படையாக கொண்டு முழுமையான செயற்திட்டத்தின் செயற்பாடுகள் தீர்மானிக்கப்படும் என மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை உமாஓயா திட்டத்தினால் பிரச்சினைகளை எதிர்கொண்ட மக்களின் சொத்துக்களை மதிப்பீடு செய்து நட்டஈடுகளை வழங்கவும் நிவாரணங்களுக்காகவும் 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பதுளை மாவட்ட செயலாளருக்கு வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உமாஓயா செயற்திட்டம் தொடர்பில் அமைச்சர்கள் மஹிந்த அமரவீர, ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்டார்கள். அமைச்சர் மஹிந்த அமரவீர கருத்து வெளியிடுகையில் அகழ்வு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்ட ஒரு இயந்திரத்தின் செயற்பாட்டை நிறுத்தியுள்ளோம். மற்ற இயந்திரத்தின் செயற்பாடுகள் பாதிப்பற்ற இடம் வரை பணிகள் பூர்த்தியடைந்த பின்னர் இடைநிறுத்த உள்ளோம். அதன் பின்னர் நிபுணர்கள் மற்றும் ஆய்வாளர்களின் யோசனைகளை பெற்று மக்களுக்கு தற்போதைய நிலைமையை விட சிறந்த தீர்வு திட்டமாக இதனை முன்னெடுக்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தி தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். உமாஓயா திட்டத்தின் மூலம் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்கி இதற்கு எந்த அளவு பணத்தை செலவு செய்தேனும் இந்த பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார்.
ඒක හරි සාක්‍යතා වාර්තාවක් නොකර அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கருத்து வெளியிடுகையில் செயற்திட்டம் தொடர்பில் எந்தவொரு கற்கை ஆய்வறிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. எந்தவொரு திட்டமிடமும் இன்றி அடிக்கல் நாட்டப்படாத செயற்திட்டத்தின் பாதிப்புக்காக தீர்வு வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மீத்தோட்டமுள்ள உமாஓயா செயற்திட்டங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சைட்டம் பிரச்சினைகளுக்கும் தீர்வு வழங்க வேண்டியுள்ளது. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இவ்வாறான பிரச்சினைகள் வரும் பட்சத்தில் அதற்கு தீர்வு வழங்க வேண்டும். இது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இருப்பினும் இதற்கு கால அவகாசம் அவசியப்படுகின்றது என்று தெரிவித்தார். தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பாதுகாப்பதற்காக தொல்பொருள் கட்டளை சட்டத்திற்கு அமைய உரிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். எம்முறையில் விமர்சனங்கள் தெரிவிக்கப்பட்ட போதிலும் தமது பொறுப்பை உரியவாறு நிறைவேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தொல்பொருள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அமைச்சர் இவ்வாறு கூறினார். 1890 ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி HCB பெல் தொல்பொருள் பணிகளை அனுராதபுரத்திலிருந்து 20 பேர்களை கொண்ட குழுவின் மூலம் ஆரம்பித்தார். இதற்கமைய ஜூலை 7ஆம் தேதி தேசிய தொல்பொருள் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. கடந்த கால அபிமானங்கள் நாளைய தினத்திற்கும் என்ற துணைப்பொருளில் தேசிய தொல்பொருள் மாநாடு அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தலைமையில் இலங்கை மன்ற கல்லூரியில் இன்று இடம்பெற்றது. පසුගිය කාලේ පුරාවිද්‍යා විනාශ කරා මංකොල්ල කෑම් සිද්ධ වුණා. ඒවා ආරක්ෂා කරන්න බැරි වුණා. තමුන්නාන්සලටත් ඒක බලපාන්නේ නැති. තමුන්නාන්සලටත් அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் இங்கு கருத்து வெளியிடுகையில் தொல்பொருள் இடங்களை பாதுகாக்க தொல்பொருள் கட்டளை சட்டத்தில் தேவையான அதிகாரங்கள் உள்ளன. அன்று தொல்பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன, அழிக்கப்பட்டன, தமது தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டன. இவ்வாறான நிலைமைகள் இடம்பெற இடமளிக்க முடியாது. தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் இவற்றை முடிவுக்கு கொண்டு வந்து தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அன்று தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கு இவற்றை தடுக்க முடியவில்லை. இதற்கு எதிராக காணப்பட்ட அரசியல் சக்தியே இதற்கு காரணமாக அமைந்தது. இந்நிலைமை தற்போது மாற்றமடைந்துள்ளது. அதிகாரிகளுக்கு தமது கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தொல்பொருள் இடங்களை பாதுகாக்கும் செயற்பாடுகளின் போது எந்த சக்திக்கும் தலைகுனிய அவசியமில்லை. இவற்றை நாம் பாதுகாக்காவிட்டால் நாம் எமது சந்ததியினருக்கு புரியக்கூடிய பாரிய அழிவுச் செயலாக அமையும். இந்த நிறுவனத்தில் 80% ஊழியர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். பலர் பதில் கடமை அடிப்படையிலேயே உள்ளனர். எவர் எதனை கூறிய போதிலும் ஆட்சேர்ப்புகளை மேற்கொண்டு தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பாதுகாக்க அரசாங்கம் உறுதியுடன் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார். தொல்பொருளியல் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் PV மண்டாவல தொல்பொருள் வெளியீட்டினை அமைச்சரிடம் கையளித்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சினால் பூகோள தகவல்கள் அடங்கிய இணையதளமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சிரேஷ்ட விரிவுரையாளர் சங்கைக்குரிய தம்பர அமிலத்தேரர் உட்பட மகாசங்கத்தினர், முன்னாள் தொல்பொருளியல் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ஷிரான் தரணியகலா ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்சவிற்கு உரியது என்று கூறப்படும் காணி மற்றும் அலுவலகத்தை கொள்வனவு செய்யும் போது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் போலீஸ் நிதி மோசடி தொடர்பான விசாரணை பிரிவினால் தாக்கல் செய்த மனு கம்பஹா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கம்பஹா ஒரு தோட்ட வீதியில் காணி மற்றும் அலுவலகம் அமைந்துள்ளது. பொருளாதார விவகார அமைச்சின் முன்னாள் செயலாளர் விலிகமகே DA ராஜபக்ஷ மன்றத்தின் மேலும் 2 எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. விலிகமகே வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி கோரினார். இது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு நிதி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டு விசாரணை பிரிவிற்கு பிரதம மேஜிஸ்ட்ரேட் DA ருவன் பத்திரன உத்தரவிட்டார். வெளிநாடு செல்வது தொடர்பான தகவல் அறிக்கையையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் விமல் ரூபசிங்க மற்றும் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகே ஆகியோருக்கு எதிராக கொழும்பு பிரதான மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அரசாங்கத்திற்கு 34,54,279 ரூபாய் நிதி இழப்பு ஏற்படுத்தியமை உட்பட 4 குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன. 2014 ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி முதல் 2015ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் நிகழ்ச்சிகளை செய்மதி தொழில்நுட்பத்தின் ஊடாக மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒன் ஸ்ரீலங்கா அலைவரிசையூடாக ஒளிபரப்புவதற்கு இத்தாலியின் நோவா விஷன் சேட்டலைட் முகவர் நிறுவனத்திற்கு கேள்வி கோரலின்றி அல்லது உடன்படிக்கையின்றி வழங்கியமை தொடர்பாக சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டதுடன் அவர்கள் நீதிமன்றத்தில் தாம் நிரபராதிகள் என்று தெரிவித்தனர்.
இதற்கமைய வழக்கு விசாரணைக்காக தினம் தீர்மானிக்கப்பட்டது. வழக்கு விசாரணைகள் செப்டம்பர் 25ஆம் தேதி இடம்பெறவுள்ளன. 25,000 ரூபாய் வீதம் பிணை மற்றும் 10 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் இவர்களுக்கு பிணை வழங்க பிரதம மேஜிஸ்ட்ரேட் லால் ரணசிங்க உத்தரவிட்டார். மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனைகள் மற்றும் அனுசாசனங்களை அரசு தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி தலை சாய்த்து வரவேற்பதாக ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு கூறினார். பௌத்த சமயத்திற்கு எந்தவொரு வகையிலும் பாதிப்புகளை ஏற்படுத்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்றும் ராஜாங்க அமைச்சர் உறுதியளித்தார். ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்ன தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மகா சங்கத்தினரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மகா சங்கத்தினர் வழங்கும் அனுசாசனங்களுக்கு தலை சாய்த்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது அரசு தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதியின் பொறுப்பாகும். இதற்கமைய ஜனாதிபதி மகா சங்கத்தினருக்கு தேவையான விளக்கங்களை வழங்கினார். பௌத்த சமயத்திற்கு வழங்கப்பட்டுள்ள முன்னுரிமைக்கு எதுவித பங்கமும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி உறுதியளித்தார். இதனை சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலம் வரை எமக்கு உறுதியாக கூற முடியும். பௌத்த சமயத்திற்கு உரிய முன்னுரிமை வழங்கப்படாத பட்சத்தில் இது பௌத்த நாடாக இருக்காது. ஏனைய சமயங்களுடனும் ஒத்துழைப்புடன் செயற்பட்டு அந்த சமயங்களுக்கும் சுதந்திரம் வழங்குவது எமது நோக்கமாகும். எக்காரணம் கொண்டும் யார் எதனை கூறிய போதிலும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் பௌத்த சமயத்திற்கு வழங்கப்பட்டுள்ள முன்னுரிமைக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இதனை உறுதியுடன் கூறுகின்றேன் என்று தெரிவித்தார். රටේ ජනතාවට අපි පැහැදිලිව කියන්න ඕනේ බෞද්ධාගම කියන එක කිසිම ආකාරයකින් වෙනසක් වෙන්නේ නැහැ කියලා. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலும் அவர் கருத்து வெளியிடுகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அக்டோபர் 31ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதாக அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். தேர்தலை நடத்துவது தொடர்பில் சட்ட ரீதியான செயற்பாடுகளை நிறைவு செய்வது இதன் நோக்கமாகும். இந்த சட்ட ரீதியான தேவைப்பாடுகள் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அடுத்த வாரத்திலேனும் தேர்தலை நடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தேர்தலை நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளார். வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளது என்று கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் கூட்டு எதிர்க்கட்சியில் இணையப் போவதாக வெளியாகியுள்ள அறிக்கைகள் தொடர்பிலும் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்ன கருத்து வெளியிட்டார். 18 உறுப்பினர்கள் கூட்டு எதிர்க்கட்சியில் அடுத்த மாதம் அமர்வதாக ஊடகங்கள் மூலம் செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் எவ்வாறான செயற்பாடுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தோற்கடித்துவிட்டு எதிர்க்கட்சியில் 15 அல்லது 20 வருடங்கள் காத்திருக்கவா என்று கேள்வி எழுப்பினார். කැඩීමෙන් අවුරුදු 15කට 20කට වැඩි කාලයක් විරුද්ධ පක්ෂයට වෙලා ඉඳ සිද්ධ වෙයි කියන එක තමයි මට දෙන්න තියෙන පැහැදිලිම උත්තරය. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட புலசிங்கள பிரதேச மாணவர்களுக்காக பாடசாலை உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் இன்று வழங்கப்பட்டுள்ளன. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் சமூக வேலை திட்டங்களில் ஒன்றாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒருவருக்கு கஷ்டம் வந்தால் அவருக்கு உதவ முடிகின்றமை ஒரு புண்ணிய கர்மமாகும். இது மனிதத்துவத்தை எடுத்தியம்பும் ஒரு செயற்பாடாகவும் அமைகின்றது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனமானது தனது கடமையை நன்கு உணர்ந்த வகையில் என்றும் மக்களுடன் இருக்கின்றது. இயற்கை அனர்த்தம் இடம்பெற்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் மக்களுக்கான சமூக சேவைகளை முன்னெடுத்துச் சென்றுள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட களுத்துறை மாவட்ட மாணவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. உதவி பொருட்கள் தேவையென நாம் தகவல்களை வெளியிட்டவுடன் அந்த அறிவிப்புகளை கண்ணுற்ற பலரும் எமக்கு உதவிப் பொருட்களை வழங்கினார்கள். நம்பிக்கையுடன் பொதுமக்கள் வழங்கிய உதவிப் பொருட்களை நாம் பாதிக்கப்பட்டவர்களிடம் கொண்டு சேர்த்தோம். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சட்டத்தரணி ரவி ஜெயவர்தன, பணிப்பாளர் நாயகம் சட்டத்தரணி துசிர மெலுவே தந்திரி ஆகியோரின் ஆலோசனைக்கு அமையவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சமூக பணி இடம்பெற்றது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் கல்வி பிரிவின் பணிப்பாளர் எரின் விஜயகோன் உள்ளிட்ட ஊழியர்களின் பங்களிப்பும் இதற்கு பெற்றுக் கொள்ளப்பட்டது. களுத்துறை புலசிங்கள பகுதிக்கு வந்து மாணவர்களுக்கு உதவிகளை வழங்கியுள்ளோம். அத்துடன் மாணவர்களுக்கான வவுச்சர்களும் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அதிபர் ஒருவர் கருத்து வெளியிடுகையில் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் இந்த சமூக பணிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம், மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தார். வலய கல்வி பணிப்பாளர் கருத்து வெளியிடுகையில் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் சமூக பணிகள் தொடர வேண்டும் என்று தெரிவித்தார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் கல்வி பிரிவின் பணிப்பாளர் எரின் விஜயகோன் தனது கருத்தில் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் உடனடியான செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தினோம். கூட்டுத்தாபனத்தின் தலைவரின் ஆலோசனைக்கு அமைய உடனடி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன என்று தெரிவித்தார்.
சிறிய இடைவெளியின் பின்னர் செய்திகளை எதிர்பாருங்கள். அன்றாட வாழ்க்கை, அரசியல், அபிவிருத்தி, பொருளாதாரம், அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பில் நாம் உங்களுடன் தினமும் இரவு 7 மணிக்கு தமிழ் செய்திகளில் உண்மையின் அடையாளம். உள்நாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. சாக் நாடுகளின் சட்டம் மற்றும் சமாதானம் தொடர்பான விடயங்களுக்கு பொறுப்பான அமைச்சர்களின் 8வது கூட்டம் இம்முறை கொழும்பில் இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 11ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை இடம்பெறவுள்ள கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்நாடுகளின் சட்டம் மற்றும் சமாதானம் தொடர்பான அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் குடிவரவு குடியகல்வு பொறுப்பாளர்களின் கூட்டம் இடம்பெறவுள்ளது. இது தொடர்பான விளக்கமூட்டும் செய்தியாளர் மாநாடு அமைச்சர் சாகல ரத்நாயக்க தலைமையில் அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்றது. கொழும்பில் நடைபெறவுள்ள கூட்டத்தை சட்டம் மற்றும் சமாதானம் தொடர்பான அமைச்சும், தெற்கு அபிவிருத்தி அமைச்சு, உள்நாட்டு விவகார, வடமேல் அபிவிருத்தி அமைச்சு என்பன கூட்டாக இணைந்து ஒழுங்கு செய்ய உள்ளன. அமைச்சர் சாகல ரத்நாயக்க கருத்து வெளியிடுகையில் வலய நாடுகள் எதிர்கொண்டுள்ள பயங்கரவாத அச்சுறுத்தல்கள், போதைப்பொருள் கடத்தல், கணனி சார்ந்த குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆராயப்பட உள்ளன. மேலும் நச்சு பதார்த்தங்கள் அடங்கிய மருந்து வகைகள், உளரீதியாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய செயற்பாடுகள் குறித்தும் ஆராயப்பட உள்ளன. அத்துடன் சாக் நாடுகளுக்கிடையே விசா இன்றி பயணிப்பது தொடர்பில் விசேடமாக ஆராயப்படும். இது தொடர்பில் முன்னெடுக்கப்படக்கூடிய செயற்பாடுகள் குறித்து மேலும் ஆராய்ந்து தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளன என்று கூறினார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பிற்கு அமைய சீனாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் நாடு திரும்பியுள்ளனர். சீனாவின் பாரிய அரசியல் கட்சியொன்றுடன் வினைத்திறன்மிக்க பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் கபீர் ஹஷீம் தெரிவித்தார். சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று நாடு திரும்பினார்கள். அமைச்சர் சந்திராணி பண்டார, பிரதி அமைச்சர்களான அனோமா கமகே மற்றும் நிரோஷன் பெர்னாண்டோ, பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா ஆகியோர் நேற்று நாடு திரும்பினர். இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான கபீர் ஹாஷிம் கருத்து வெளியிடுகையில், கம்யூனிஸ்ட் கட்சியின் அடிப்படை செயற்பாடுகள் தொடர்பாக நாம் கலந்துரையாடினோம். இந்த பயணத்தில் விசேடமாக நாம் நகரில் காணப்படும் கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளைகள் மற்றும் ஏனைய கிளை அமைப்புகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அக்கட்சிக்கும் மக்களுடன் உள்ள தொடர்பு பற்றி நாம் அறிந்து கொண்டோம். மேலும் பிரதான அதிகாரிகளுடன் தொடர்புகளை பேண முடிந்தது. இந்த பயணமானது சீனா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் பலப்படுத்திக் கொள்ள துணையாக அமையும். எமது கொள்கைகளை சீனாவின் பிரதான கட்சியுடன் பரிமாறிக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தமை நாம் பெற்ற ஒரு வெற்றி என்றே கருதுகின்றோம் என்று தெரிவித்தார். විශාල වැදගත්කමක් තියෙනවා. චීනයේ අපේ තියෙන මේ මිත්‍රත්වය තවත් ශක්තිමත් කරන්න. අපි ආණ්ඩු දෙකත් එක්ක වැඩ කරනවා විතරක් නෙවෙයි, මේ පක්ෂ දෙක ලංකාවේ ආණ්ඩුව කරන ප්‍රධාන சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட ஹம்பாந்தோட்டை கட்டுவன பிரதேச மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. கட்டுவன பிரதேச செயலக அலுவலகத்தில் இடம்பெற்ற வைபவத்தில் கட்டுவன பிரதேசத்தைச் சேர்ந்த 152 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. ஒரு உலர் உணவுப் பொதியின் பெறுமதி 3500 ரூபாவுக்கு மேற்பட்டதாகும். අද අපේ ප්‍රතිවාදීන් රට වටේටම කියාගෙන යනවා ඒ රජය මහානායක මාහිමිපාණන් වහන්සේලාගේ. அமைச்சர் சஜித் பிரேமதாச இங்கு உரையாற்றுகையில், அரசாங்கம் மகா சங்கத்தினரின் ஆலோசனைகளுக்கும் அனுசாசனங்களுக்கும் செவிமடுப்பதில்லை என்று ஒரு சிலர் போலி பிரசாரங்களை மேற்கொள்கின்றனர். அன்று ரத்துபஸ்வலம் மக்கள் குடிநீர் வேண்டி ஆர்ப்பாட்டம் புரிந்த வேளையில் மகாநாயக்க தேரர்கள் இவர்களுக்கு குடிநீர் வழங்குமாறு அப்போதைய அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுத்த சந்தர்ப்பத்தில் T-56 ரக துப்பாக்கிகள் மூலம் இதற்கு பதிலளித்தார். யுத்த வெற்றிக்கு பின்னர் கரையோர பிரதேசங்களில் விசேடமாக கிழக்கு மாகாணத்தில் அப்பாவி மக்களின் காணிகளை சுவீகரிக்க வேண்டாம் என்று மகா சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்தார்கள். அதனை கவனத்தில் கொள்ளாது அப்பாவி மக்களின் காணிகளை சுவீகரித்து செல்வந்தர்களுக்கும் பலம் வாய்ந்தோருக்கும் ஹோட்டல்களை நிர்மாணிக்க வழங்கினார்கள். தலதா மாளிகைக்கு முன்னால் கார் ஓட்ட பந்தயங்களை நடத்த வேண்டாம் என்று மகா சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்தார்கள். இதன்போது அதற்கு எதுவித பதிலும் அளிக்காமல் ராணுவத்தினரை பயன்படுத்தி மணல் பைகளை நிறைத்து போட்டி
போட்டியை நடத்தினார்கள். இவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது மகா சங்கத்தினரின் ஆலோசனைகளை தூசிக்க கூட மதிப்பளிக்கவில்லை. தற்போதுதான் இவர்களுக்கு இது தொடர்பில் விழிப்புணர்வு வந்துள்ளது. அன்று ஆட்சியில் இருக்கும் போது இவர்கள் மகா சங்கத்தினருக்கு தலை சாய்க்கவில்லை என்று தெரிவித்தார். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பாக வெளிவிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாகவும் இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இலங்கை வந்துள்ள இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டதுடன் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தம் நடைபெற்றதென அவர் தெரிவித்தார். இதன்போது தமிழிசை சவுந்தரராஜனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பாக எழுதப்பட்ட நூலொன்று முதலமைச்சருக்கு வழங்கி வைக்கப்பட்டது. மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்ததை பற்றி மிக மகிழ்ச்சிகரமாக தங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆக இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, மகிழ்ச்சியான சந்திப்பு. வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த போது அவர் மீனவர்களிடம் பரிவோடு நாங்கள் நடந்து கொள்கிறோம், படகுகளை விடுவிப்பதற்கு நான் கோரிக்கை வைத்து அதற்கான ஏற்பாடுகள் எத்தனையும் செய்கிறேன் என்று சொன்னார். அதனால் தமிழக மீனவர்களின் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சரை நேற்றைய தினம் நான் சந்தித்தேன். பதுளை மாநகர சபைக்கு உட்பட்ட பதுளைப்பட்டி குடியிருப்புகளுக்கு செல்லும் வீதியில் அமைந்துள்ள பாரிய கால்வாயானது பாதுகாப்பற்ற நிலையிலும் அசுத்தம் அடைந்ததாகவும் காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பிரதான பாடசாலைகளும் பதுளை தாவரவியல் பூங்காவும் இப்பகுதியிலேயே அமைந்துள்ளன. இந்த கால்வாய் அசுத்தம் அடைந்துள்ளதனால் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாணவர்களும் பொதுமக்களும் டெங்கு நோயின் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர். 28க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதுளை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையை அகற்றி கால்வாயை சுத்தப்படுத்தி தருமாறு பொதுமக்கள் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்கள் கருத்து வெளியிட்டனர். முழு காரணமா இந்த கான இருக்குது. கான துப்புரவாக்குறதுக்கு நகர சபையால யாரும் இதை நோக்குறது இல்ல. பாடசாலை 2 புலிகள் இறந்து பேத்திக்கிறாங்க. இன்றைக்கும் எங்களோட பாடசாலையில நாங்க பெரிய சிரமதானம் எல்லாம் செஞ்சோம். இதை அவசரமா எங்களுக்கு இதை செஞ்சு தர சொல்லி நாங்க மிச்சம் உங்கள்கிட்ட பணிவன்பா கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக 2 பாடசாலை மாணவர்கள் தற்போது இழந்துள்ளார்கள். பதுளை பிரதேசத்தில் 25 மாணவர்களுக்கு மேல இப்போது வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கழிவகற்றல் முறைகளை உரிய முறையில் இவங்க பேணி நடத்த இல்லைன்னு சொல்லி ஒரு பாரிய குற்றச்சாட்டு இங்கே பொதுமக்களால் முன்வைக்கப்படுகின்றது. வடிகால்கள் கட்டாயமாக மிகவும் துப்புரவாக பயணப்பட வேண்டிய நிலைமையில அதிகாரிகளால் இந்த பணி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதை நாங்கள் அறிகின்றோம். இது சம்பந்தமாக கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கல்முனை புதிய நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கல்முனை தொகுதிக்கு உட்பட்ட பிரதேசங்களில் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக பிரதி அமைச்சர் HMM ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். கல்முனை பிரதேச செயலக பிரிவில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான மீளாய்வு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. இதன்போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. கல்முனை புதிய நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் குறிப்பாக சாய்ந்தமருது தொடக்கம் பெரிய நீலாவணை வரையான பகுதியில் பாரிய அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் பொதுமக்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அரசு அதிகாரிகள் கடமையாற்ற வேண்டும் என நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர் ரமணி ரூபரத்ன யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற செயலமர்வு ஒன்றின் போது தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள உயர் அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஆகியோர் இதற்கு தமது பங்களிப்பை வழங்க வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள தகவல் அறியும் உரிமைச் சட்டம் ஏனைய நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற செயலமர்வின் போது இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையின் தேயிலையை சுற்றுலா பயணிகளிடையே பிரபல்யப்படுத்தும் விசேட வேலை திட்டம் ஒன்று களுத்துறை கரையோர பகுதியில் நேற்று நடைபெற்றது. இலங்கை அன்று முதல் இன்று வரை தேயிலை கைத்தொழில் துறையில் பெற்றுள்ள முன்னேற்றம் குறித்தும் இதன்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விளக்கங்கள் வழங்கப்பட்டன. பல்வேறு உணவுகளுடன் கூடிய தேநீர் விருந்து விசாரம் ஒன்றும் இதன்போது இடம்பெற்றது. இலங்கையின் தேயிலை மீது தாம் விருப்பம் கொண்டுள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர்.
ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், நான் பிரித்தானியாவிலிருந்து வந்துள்ளேன். நான் ஒவ்வொரு தடவையும் இலங்கைக்கு வரும்போது அதிகளவான தேயிலை பாக்கெட்டுகளை கொள்வனவு செய்வது வழமை. அவ்வாறே இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதை நான் பெருமையாகவும் கௌரவமாகவும் நினைக்கின்றேன் என்று குறிப்பிட்டார். ஆமை இனங்கள் அதிகளவில் அருகி வரும் உயிரினமாக மாற்றமடைந்து வருவதாக நாரா நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 20 வருட காலப்பகுதிக்குள் மேற்கொள்ளப்பட்ட சில ஆய்வுகளை அடிப்படையாக வைத்து இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. விலங்குகளுக்கும் மனிதர்களாலேயே பாதிப்புகள் ஏற்படுகின்றன. முட்டையிடுவதற்காக கரையோர பகுதிக்கு வரும் ஆமைகளை மனிதர்கள் உணவிற்காக வேட்டையாடுகின்றனர். அதேபோன்று ஆமை முட்டைகள் வேறு விலங்குகளால் உட்கொள்ளப்படுகின்றன. அத்துடன் ஆமை குஞ்சுகள் கரையில் இருந்து கடலுக்கு செல்லும் சந்தர்ப்பத்திலும் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்நோக்குகின்றன. இதுபோன்ற செயற்பாடுகள் காரணமாக ஆமை இனம் அருகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆமைகளின் ஆயுட்காலம் 80 வருடங்கள் முதல் 100 வருடங்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. இலங்கையில் ஆமைகளை கொல்லுதலும் ஆமை முட்டைகளை தம்வசம் வைத்திருப்பதும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. உலகில் வசிக்கும் 7 ஆமை இனங்களுள் 5 ஆமை இனங்கள் முட்டையிடுவதற்காக இலங்கையை சூழவுள்ள கரையோர பகுதிகளுக்கு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வனஜீவராசிகள் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆமைகளை கொலை செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும். கரையோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் உட்பட பாடசாலை மாணவர்களுக்கும் இலங்கையில் உள்ள ஆமை இனங்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்கும் வேலை திட்டம் ஒன்று நாரா நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அருகி வரும் ஆமைகள் தொடர்பாக நாரா நிறுவன ஆய்வாளர் மகேந்திர ஜெயதிலக கருத்து வெளியிடுகையில், ஆமைகள் என்பது பல மில்லியன் ஆண்டுகள் வாழக்கூடிய ஓர் உயிரினமாகும். ஆமைகள் அரிதாகக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றன. நாம் இது தொடர்பில் ஆய்வுகளை நடத்தி தேவையான மாற்று செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். இது தொடர்பில் அறிவுறுத்தல்களை வழங்குதல் உட்பட கையேடுகளையும் தயாரித்து வழங்க எதிர்பார்த்துள்ளோம். நாரா நிறுவனத்தினால் பாடசாலை மட்டத்தில் இது தொடர்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கும் செயற்பாடுகளையும் முன்னெடுத்துள்ளோம் என்று குறிப்பிட்டார். இருபெரும் வல்லரசுகளான அமெரிக்க, ரஷ்ய ஜனாதிபதிகள் முதன்முறையாக ஜெர்மனியில் சந்தித்துக் கொண்டுள்ளனர். ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரில் G20 அரச தலைவர்கள் மாநாடு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் இவ்வாறு சந்தித்துக் கொண்டனர். உலகில் பலம் வாய்ந்த பொருளாதாரத்திற்கு உரிமை கோரும் நாடுகளின் கூட்டமைப்பாக G20 அமைப்பு விளங்குகின்றது. உலக உற்பத்தியில் 85% இந்த அமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் நாடுகள் உரிமை கோருகின்றன. இந்த வருடாந்த மாநாடு இம்முறை 12வது தடவையாக இடம்பெறுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின், சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங், பிரிட்டன் பிரதமர் தெரேசா மே மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். G20 மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்ப்பாளர்களின் இடையூறுகளுக்கு மத்தியிலேயே அரசு தலைவர்கள் மாநாட்டு மண்டபத்தை அடைந்தனர். ஜெர்மன் சான்சலர் ஆஞ்சலோ மெர்க்கல் மாநாட்டிற்காக வருகை தந்த அரசு தலைவர்களை வரவேற்றார். இரு பெரும் வல்லரசுகளான அமெரிக்க, ரஷ்ய ஜனாதிபதிகள் முதல் தடவையாக நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட நிகழ்விற்கு சர்வதேச ஊடகங்கள் முக்கியத்துவம் வழங்கியுள்ளன. விளையாட்டுச் செய்தி ஒன்று. இலங்கைக்கும் ஜிம்பாப்வேக்கும் இடையிலான 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை இடம்பெற உள்ளது. இந்த போட்டி ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ விளையாட்டரங்கில் இடம்பெறும். 2 நாடுகளுக்கு இடையில் 5 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெறுவதுடன் இதுவரை இடம்பெற்ற 3 போட்டிகளில் ஒரு போட்டியில் மாத்திரமே ஜிம்பாப்வே வெற்றி பெற்றுள்ளது. ஏனைய 2 போட்டிகளிலும் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை அணியின் பந்துவீச்சாளர் நுவன் பிரதீப் உபாதைக்குள்ளானமையின் காரணமாக எஞ்சிய 2 போட்டிகளிலும் நுவன் குலசேகர மற்றும் புதுமுக வீரரான அசித்த பெர்னாண்டோ ஆகியோர் பங்கு பெற்ற உள்ளனர். அசித்த பெர்னாண்டோ வலதுகை வேக பந்துவீச்சாளர் ஆவார். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். நீர்க்கசிவு நிறுத்தப்படும் வரை உமா ஓய பலநோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் சுரங்கம் சார்ந்த அகழ்வுகளை தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானம். பயங்கரவாத அச்சுறுத்தல்கள், போதைப்பொருள் கடத்தல் உட்பட கணனி சார்ந்த அநீதிகள் தொடர்பில் சாக் அமைச்சர்கள் மாநாட்டில் விசேடமாக கவனம் செலுத்தப்படும் என்று அமைச்சர் சாகல ரத்நாயக்க தெரிவிப்பு. மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனைகளை அரசு தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி தலை சாய்த்து ஏற்றுக்கொள்வதாக ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்ன தெரிவிப்பு.
தொல்பொருள் இடங்களை பாதுகாக்க தொல்பொருள் கட்டளை சட்டங்களுக்கு அமைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் அறிவிப்பு. பலம் பொருந்திய இரு பெரும் வல்லரசுகளான அமெரிக்க ரஷ்ய ஜனாதிபதிகள் முதன்முறையாக ஜெர்மனியில் சந்திப்பு. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் இன்றைய செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவு பெற்றன. நாம் என்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகின்றோம். வணக்கம்.